Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 34th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்னா ஸ்டேடியம் இன் லக்னோ. ஜென்ரலாக ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ் தான் இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னமோ ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 160 ஆட் பிச் திரும்பி வந்த மாதிரி தான் இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 148. சேஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம்னா ஐபிஎல் இது வரைக்கும் 3 முறை மோதி இருக்காங்க. அதில் 1 டைம் லக்னோவும் 1 டைம் வந்து சென்னையும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து மழைனால நோ ரிசல்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசன்ல வந்து 6 கேம்ல 4 வின் அண்ட் 2 லாஸோட டேபிள்ல 3rd பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, அடுத்த 2 மேட்ச் தோத்தாங்க, நெக்ஸ்ட் இப்போ 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்களோட சீசன் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் லாஸ்ட் சீசனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபார்மில் தான் சிஎஸ்கே இருந்தாங்க. பட் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் வந்து கப்பும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக பவுலிங்கும் நல்லா இருந்தது. தேஷ்பாண்டே வந்து என்னதான் வந்து நிறைய பேர் கலாய்ச்சாலும் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு நல்லாவே போட்டிருக்காரு. மிடில் ஓவர்ஸில் அவருடைய அந்த ஓவர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்குது வந்து சிஎஸ்கேக்கு. பர்டிகுலர்லி லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து அவரை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்ச போகும்போது வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு மிடில் ஓவர் போடுறாரு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து டூபே தான் அவங்களுடைய ஸ்டார்னே சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் கேம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. தோனியோட ஃபினிஷ் நல்லா இருந்தது. பட் அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திராவோட ஃபார்மும் சரி, ரஹானேவோட ஃபார்மும் சரி ரீசெண்டாக ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. ஈவன் டேரல் மிச்சல். ஸோ ஒருவேளை இந்த இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்லாம் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி வந்து நல்லா விளையாடுவாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா போடுறாங்க. பட் லக்னோ விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஸ்பின்னுக்கு சாதகமாகவும் தான் இருக்கும். பட் சோஃபார் வந்து சிஎஸ்கே இந்த சீசன் ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிச்சுக்கு சூட்டபிளான ஒரு பவுலிங் யூனிட் வந்து இருக்கான்னு கேட்டால் வந்து அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஜென்ரலாக சேப்பாக் விக்கெட்னால வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்லோ பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட இருக்கும். பட் இந்த சீசன் அது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ வந்து இவங்களை விட லக்னோவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனில் சோஃபார் 6 கேமில் 3 வின்ஸ் அண்ட் 3 லாஸோட டேபிளில் 5th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு இன்கன்சிஸ்டன்டான சீசன் தான் சோஃபார். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, அப்புறம் 3 மேட்ச் வரிசையாக ஜெயிச்சாங்க. இப்போ 2 மேட்ச் வந்து கண்டினியூஸாக தோத்துருக்காங்க. அவங்க ஜெயிச்ச அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து மாயங்க் யாதவோட வந்து ஒரு பிரில்லியன்ஸ்னால தான் வந்து லக்னோ ஜெயிச்சாங்கன்னே சொல்லணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பூரான் அண்ட் வந்து டீகாக்கை தவிர வேறு எந்த பிளேயருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங் ஃபார்ம்லன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய பேட்டிங் இருக்குது. ஸோ அந்த 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரில் அவுட் ஆகிட்டாங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பேட்டிங்கில். கேஎல் ராகுல் சோஃபார் எந்த ஒரு பெரிய இன்னிங்ஸுமே இந்த சீசனில் விளையாடல. மேபி இந்த கேம் விளையாண்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ பேட்டிங் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியாத ஒரு யூனிட்டாக தான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மாயங்க் யாதவ் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. அவர் இல்லாத அந்த 2 மேட்ச் தான் வந்து இப்போ தோத்துருக்காங்க. இந்த மேட்சாக அவர் ஃபிட்டாக இருப்பாரா என்னங்கிறது தெரியல. அவர் விளையாண்டா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. லாஸ்ட் கேம் வந்து மோஷன் கான் நல்லா போட்டார். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவீன் உல் ஹக் தான் இந்த மாதிரியான விக்கெட்ஸுக்கு சூட் ஆவார். ஸோ ஜோசப் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து ஷிமார் ஜோசப் எடுக்கிறதுக்கு பதிலாக நிச்சயம் அவங்க வந்து நவீன் உல் ஹக் எடுத்து விளையாடுறது பெட்ரு. ரவி பிஷ்ணோயோட ஃபார்மும் வந்து ரொம்ப பெரிய கன்சர்னாக தான் இருக்குது. 2 டீமை கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது வந்து நிச்சயம் வந்து சிஎஸ்கே தான் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கராக தெரியுறாங்க. பட் இந்த பிச்சுக்கு வந்து ஒரு சூட்டபிளான டீம் வந்து லக்னோ கிட்ட இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேரையுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன். டீகாக், ராகுல் அண்ட் பூரான். பூரான் நல்ல ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு கேம் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா விளையாண்டாரு. டீகாக்கும் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. ராகுல் என்னதான் நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. இந்த சீசன் சோஃபார் வந்து எந்த பெரிய ஸ்கோரும் அடிக்கல. ஸோ மேபி இந்த கேம் அவரோட கேமாக இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை நம்ம பிக் பண்ணலாம்.
தோனி லாஸ்ட் கேம் என்னதான் வந்து அந்த ஃபயர் இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட்டில் விளையாண்டாரும் எல்லா மேட்சும் அவருக்கு பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியாது. கிடைச்சாலும் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாராங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தோனி எடுக்கலாம். பட் சேஃபாக விளையாடணும்னு நினச்சா இந்த 3 பேர் தான் வந்து சேஃபர் ஆப்ஷன்ஸு. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். சிவம் டூபே, ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை சேர்ந்தவங்க. பேட்ஸ்மேன் 3 பேருமே வந்து சிஎஸ்கே தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து ஆல்ரெடி 3 விக்கெட் கீப்பர் எடுத்ததுனால பேட்ஸ்மேன் கோட்டாவில் வந்து நம்ம யாரையும் எடுக்கல. ரவீந்திரா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆஃப்டர் தட் வந்து அவருக்கு ஒரு லீன் பேட்ச் தான். மேபி இந்த கேம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்லோ பிச்சஸில் எப்படி விளையாடுவாருங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிச்சலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெய்க்வாட் லாஸ்ட் கேம் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் 2 கேம்ஸாக பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. ஸோ நிச்சயம் அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சிவம் டூபே தான் வந்து சிஎஸ்கேவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த சீசன். ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்காக இருக்கார் நம்ம ஃபேண்டசி டீம்ஸ்க்கு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ரவீந்திர ஜடேஜா இந்த பிச் அவருக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்கும், ஸ்பெஷலி ஃபார் பவுலிங்க்கு. ஸோ அவரை நம்ம நிச்சயம் வந்து வெறும் பேட்டிங்காக மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த பிச்சு அவருக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பிக்காக வந்து 2 டீமை கம்பைன் பண்ணி பார்த்தாலும் ஜடேஜா மட்டும்தான் இருக்கார். ஸ்டாயினிஸை நம்ம வந்து ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஒருவேளை மயங்க் யாதவ் விளையாண்டாருன்னா நீங்கள் நிச்சயம் அவரை எடுக்கலாம். இல்லை ஒரு ரிஸ்க் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரவி பிஷ்னாய் எடுக்கலாம். பட் அவர் நல்ல ஃபார்மில் இல்லாததுனால நான் ஸ்டாயினிஸையே வந்து எடுத்திருக்கேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சிஎஸ்கேலேருந்து 2 பேர், பத்திரானா அண்ட் வந்து முஸ்டாஃபிசுர் ரகுமான். நீங்கள் வேணும்னா தேஷ்பாண்டே கூட வந்து பத்திரானாவுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். பத்திரானா ரொம்ப நல்லா போடுறாரு. பட் ஏன் வந்து அவருக்கு பதிலாக நான் தேஷ்பாண்டேவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாருன்னு சொல்கிறேன்னா இந்த பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும். அவரோட பேஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திணறாங்க. மேபி இந்த பிச் அவருக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்டில் லாஸ்ட் மேட்ச் அவர் போட்ட விதத்தை வச்சு பார்க்க போகும்போது இன்ஃபார்ம் போகணுன்னா நம்ம நிச்சயம் அவரை தான் எடுக்கணும். முஸ்டாஃபிசுர் ரகுமானுக்கு இந்த பிச்சு இன்னுமே சூட் ஆகும். அவரோட அந்த ஸ்லோ கட்டர்ஸ்லாம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது இந்த பிச்சில். ஸோ சென்னை விக்கெட்லேயும் நல்லா போட்டிருக்காரு. ரொம்ப சிமிலரான விக்கெட்டாக தான் இருக்கும் வந்து லக்னோ விக்கெட்டும். ஸோ அதனால் அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர். ஒருவேளை நவீன் உல்லாக்கு விளையாண்டாருன்னா நீங்கள் நவீன் உல்லாக்க கூட எடுக்கலாம். மயங்க் யாதவ் விளையாண்டா மயங்க் யாதவையும் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாஷ் தாக்கூர் இஸ் அ குட் ஆப்ஷன் ஃப்ரம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டூபேவை நான் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிச்சு ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸை ரொம்ப அசால்ட்டாக விளையாடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஓரளவுக்கு வந்து நல்ல டீசெண்டாக விளையாடுறாரு இந்த சீசனில். ஃபியர் ஃபேக்டர் இருக்குது ஆப்போசிஷன்ஸுக்கு அவர் மேலே. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கொடுப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக டிகாக். ஒருவேளை லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் விளையாண்டா கொஞ்சம் ஓவர்ஸ்க்கு பிச்சு நல்லாவே இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயராக நான் டிகாக்கை பார்க்குறேன். இவருங்க 2 பேர் இல்லாமல் அதர் தென் திஸ் 2 வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா பத்திரானா லாஸ்ட் கேம் நல்லா போட்டார். ஸோ அதே ஃபார்மில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா ஸ்லோ விக்கெட் அப்படிங்கிறதுனால அவரும் நல்லா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கேஎல் ராகுல் அண்ட் நிக்லஸ் பூரான் வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து நல்லா குயிக் ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த பிச்சில் வந்து எல்லாரை விடவும் அவரு நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அமாங் பேட்ஸ்மேன். ஸோ அதனால் அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். கேஎல் ராகுல் சோஃபார் இந்த சீசனில் பெருசாக விளையாடலை. ஸோ அதனால் இந்த மேட்ச் அவர் நல்லா விளையாண்டாருன்னா உங்கள் ஃபேண்டசி டீமுக்கு அது ஒரு போனஸ் தான். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.